வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு குழம்பு. அதுதான் இன்றைக்கி நம்ம ரெசிபியை போட்டிருக்கோம். ரெசிபி வீடியோ போடல, சாரி, ரெசிபி வீடியோ போடல. நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம போடல. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, லீவு கிடைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். ரெசிபி வீடியோ வந்து நமக்கு சரியாக போக மாட்டேங்குதுல, அதனால் லீவ் கிடைக்கும்போது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு வச்சுருக்கோம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியானது, உடம்புக்கு நல்ல வலுப்பெறும்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான குழம்பு. பயிர் ஐட்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆரோக்கியமான குழம்பு. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம சேவு, காராச்சேவு, அப்புறம் அப்பளம் வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு அப்பளம் நல்லாயிருக்கும். அப்புறம் காலையில் வச்ச துவையல் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சிட்டோம். அப்புறம் நம்ம பொரியல் வந்து கொத்தவரங்காய் பொரியல், எங்கள் ஊர் பக்கம் சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம், கொத்தவரங்காய் பொரியல். அப்புறம் நம்ம தயிர் வச்சுருக்கோம், தயிரும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். குழம்பு அகலமாக ஊற்றிட்டுங்க. சரி, ஓகே, அந்த வாரத்திலே சாப்பிட்றலாம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்குது. அதெல்லாம் குறையே இல்லை. நல்லா வச்சா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது? நல்லா வச்சா தான் நல்லா சாப்பிட முடியும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இலை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. சொல்லிகிட்டே இருக்கேன். இலை சின்னதாக இருக்குன்னா நீங்கள் போய் நடுவில் கொட்டணும், பொரியல்லாம் உரத்தில் பண்ணிவிட்டு. சுடுப்பா. ஆமாம்ல, மிக்ஸி கரண்ட் இல்லாதனால அம்மியில் அரைச்சி வச்சுருக்காங்க. கரண்ட் வேறு இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப நேரமாச்சு போய் வரும், அதனால இந்த ஃபேன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பாடுக்கு சேவல்னா அது ஒரு தனியாக டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். நான் பேச்சுலராக இருக்கும்போது பொரியல்லாம் அதிகமாக டக்குன்னு பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி சேவு, மிக்சரு, சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். இப்போ அது சாப்பிடும்போது எனக்கு அந்த நினைப்பு வருது, ஞாபகம் வருது. இன்னைக்கு ரொம்ப சூடாக வச்சுட்டேன். சூடாக இருக்கு, மேகமாக இருக்கனால சூடாக வச்சிட்டியா? ம். தவளை
ஜன்னல் திறந்து விழுந்துட்டா மறந்துட்டேன் பாரு. வெளிச்சமே தெரியாது. மறந்தே போச்சு ஜன்னல் திறக்க. கரண்ட் வரலையா? சூடாக வேறு சாப்பிட்றோம். ரொம்பவே இருக்குது. எந்த அரிசியாக இருந்தா அரிசி தானே. குழம்பு இன்னைக்கு நல்லா இருக்கு, சாப்பிட முடியுது. அது ஆர்வம்னா அது காதாடி இல்லைங்களா? இப்போதான் இருக்கிறாங்க. காடை வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சு போல. ஏபி கரண்டை போட்டு விடுங்கடா. கொஞ்சமாக சோறு எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் இல்லை நம்ம வீட்டில்.
ஓகே, பச்சை பயிறு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சூடாக இருந்ததுனால மெதுவாக சாப்பிட வேண்டியிருச்சு. இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். எல்லாமே நல்லா சாப்பாடு இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி புது புது குழம்பு போட்டே இருப்போம். இதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.